வணக்கம். சென்னையோட முதுகெலும்பா திகழ்கிறது தான் டி நகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மற்றும் மாம்பழம் ரயில்வே நிலையத்தை சுற்றி உள்ள பகுதி, பாண்டி பஜார். இந்த பகுதி எல்லாமே டி நகரோட மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இங்கே நீங்கள் என்ன எடுக்க வந்தாலும் சரி, இங்கே நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஜவுளியாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா பொருட்களும் இங்கே மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய இடங்கள் தான் டி நகர். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் டி நகர் வராமல் நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்க முடியாது. ஏன்னா டி நகர் படத்தில் நம்ம அங்காடி தெரு படத்தில் பார்த்ததுலேருந்து இந்த டி நகர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்க்குறதுக்கு படையெடுத்த நாட்களும் நிறையா உண்டு. சென்னை வந்த காலகட்டங்களில் இந்த டி நகர் எனக்கு ரொம்ப ஒரு பொழுது போகிறதுக்கான ஒரு இடமா அமைஞ்சது. இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடங்கள் எல்லாமே ஒரு நேரத்தில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாலங்கள் எல்லாம் வந்துருச்சு. இதோட லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு. இப்போ பாலம் வந்ததுனால இப்போ போக்குவரத்துக்கு எந்த விதமான இடைஞ்சல் எதுவுமே கிடையாது. இவ்வளோ கடைகளும் இவ்வளோ ஒரு வியாபாரிகளும் இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். 1920ஆம் ஆண்டு இங்கே ஆங்கிலேயர்கள் இந்த இடங்கள் எல்லாமே அப்போவே பில்டிங் வணிக வணிக வளாகங்கள் கட்டி கடைகள் ஆக்கியிருக்காங்க. 1920ஆம் ஆண்டே மாம்பழம் ரயில்வே நிலையத்தை அப்போவே போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ரயில் நிலையம் அப்போவே அமைச்சிருக்காங்க. இந்த டி நகர் அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கும். இங்கே ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு வெளியில் அதே ட்ரெஸ்ஸை 500 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுவாங்க. இங்கே எல்லோருமே வரக்கூடியதுக்கு என்ன மிக முக்கிய காரணம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. இந்த ஏரியாவை ஒரு முறை சுற்றி வந்தாங்க அப்படின்னா நேரம் போகிறது நிச்சயமாக தெரியாது. அந்தளவுக்கு கடைகள் நெருக்கமாகவும் இருக்கும். ஹோல்சேல் கடைகளும் ரீட்டைல் கடைகளும் அதிகமாக இருக்கும். நகைக்கடைகள் எல்லாமே இங்கே எல்லா நகைக்கடையும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது மிக கூடுதல் தகவல். டி நகரில் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். அதுவும் 15 ரூபாய்க்கு தோசை கிடைக்கும் அப்படின்னா உங்களால் நம்பாமல் இருக்க முடியாது. அதுவும் தரமான உணவு அப்படின்னா இங்கே டி நகரில் மிக தரமான பிளாட்ஃபார்மில் நீங்கள் சாப்பிட்டா கூட மிக தரமான உணவை நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இங்கே ஆந்திரா மெஸ் இங்கே நிறையா இருக்கிறதுனால நிறைய பேர் கடினமாக வேலை செய்கிறவங்க அன்லிமிட்டடாக 100 ரூபா கொடுத்தாச்சு அப்படின்னா இஷ்டம் போல் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு பகுதி. இதில் போனோம் அப்படின்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அதை ஒட்டி இங்கே என்னென்னா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இங்கே மிக மலிவான விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜெயச்சந்திரன், இதை ஒட்டி சரவணா ஸ்டோர் எல்லாமே இந்த தெருவில் தான் அவ்வளவு கடைகளும் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு ஆனந்தமான ஒரு காட்சியாக தான் இந்த மக்கள் எல்லாமே புதுசு புதுசாக வரதை பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளவு நெருக்கடி. நீங்கள் தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்கள்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த தெருவில் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு கூட்டங்கள் இங்கே பார்க்க முடியும். ரங்கநாத் ஸ்ட்ரீட் உள்ளே மாம்பழம் ரயில்வே நிலையத்தில் ஏறி கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இந்த ரங்கநாத் ஸ்ட்ரீட்டை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் எல்லாமே இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் என்ன ரேட் விற்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இரும்பு பாலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது சென்னையில் இது போல் பாலங்கள் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. சென்னையில் டி நகரில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸ்மார்ட் சிட்டி இயக்கத்தில் டி நகரை சேர்த்ததுனால இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் நிச்சயமாக அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த சென்னையில் நீங்கள் வசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டி நகரை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணாட்டாலும் ஒரு லைக் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ.